ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களையும் ஆளுநர் ஆர்.என். ரவி இழிவுபடுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விருதுநகரில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர்பேஸ் பகுதியில் பார்க்கலாம். தேசிய கீதம் இசைக்கப்படும். இதுதான் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மரபு, வரலாறு. ஆனால் ஆளுநர் ரவி அவர்கள் இந்த ஆண்டு மட்டுமல்ல, சென்ற ஆண்டும் சரி, அதுக்கு முந்தைய ஆண்டுகளிலும் சரி, வருகிற பொழுதே ஒரு நோக்கத்தோடு வருகிறார். வருகிற பொழுதே இது நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்கிற நல்லெண்ண அடிப்படையில் வருவது கிடையாது. மாறாக ஒரு கலகத்தை உருவாக்க வேண்டும், ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டும், தன் பெயர் பத்திரிகையில் வர வேண்டும் என்கிற ஒரு தீய உள்நோக்கத்தோடு சட்டப்பேரவை அவர் அணுகுகிறார். அந்த அணுகுமுறையின் காரணமாக இன்றைக்கு சென்ற முறை முழுமையாக படிக்காமல் அரைகுறையாக படித்தது மட்டுமல்ல, அதில் இல்லாதவற்றையும் சேர்த்து அவர் படித்தார். பிறகு முதலமைச்சர் எழுந்து அதை தீர்மானம் வாசித்து அரசின் சார்பாக அச்சிட்டு கொடுக்கப்பட்டது என்னவோ அது மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும் என்று முன்மொழிந்து அதை சபை ஒருமனதாக ஏற்றுக்கொண்டது. ஆனால் இன்றைய கூட்டத்தில் அவர் அறிக்கையே படிக்கவில்லை. அறிக்கையே படிக்காமல் தேசிய கீதம் பாடச் சொன்னா பாடலை என்று ஒரு தேவையில்லாத ஒரு கருத்தை சொல்லி தான் ஏதோ மிக நியாயமாக நடந்து கொள்வதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய முறையில் நடந்து கொண்டு வெளிநடப்பு செய்துவிட்டு பிறகு பதிவில் போடுகிறார். தேசிய கீதம் பாடச் சொன்னேன், அது முதலமைச்சரிடத்திலே சொன்னேன், சபாநாயகரிடத்திலே சொன்னேன் என்று ஒரு பதிவை போடுகிறார். அதை அவர்கள் ஏற்கவில்லை. ஆகவே தான் நான் வெளிநடப்பு செய்தேன் என்று வெளிநடப்புக்கு ஒரு நியாயம் சொல்லி ஒரு பதிவை போட்டு அந்த பதிவெல்லாம் வந்துடுச்சு. அதே நேரத்தில் சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த பதிவை எடுத்து விட்டார். ஏன் எடுத்தாரு? அவர் சொல்றது உண்மைன்னா ஏன் அந்த பதிவை அவர் எடுக்கணும்?